Hello everyone, welcome to this video. Roughly 150 plus days for prelims and இது வந்து ஒரு crucial-ஆன ஒரு time period. ஏன்னா இப்போதான் lot of aspirants will be transitioning from mains into prelims preparation. ஸோ அப்போ எப்படி அந்த ட்ரான்சிஷன் பண்ணுறது? அஃப்கோர்ஸ் சில பேர் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ஏற்கனவே ஆரம்பிச்சிருப்பீங்க, சில பேர் இன்னும் ஆரம்பிச்சிருக்க மாட்டீங்க. எனிவேஸ் இந்த 150 டேஸை நம்ம எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறோம், ப்ரிலிம்ஸ்க்கான டார்கெட்ஸ் எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இட் வில் டிசைட் ஹவு கம்ஃபர்டபிளி ஆர் வெதர் வி ஆர் கிளியரிங் ப்ரிலிம்ஸ் ஆர் நாட். ஓகே, எஸ்பெஷலி ஓவர் த லாஸ்ட் 3-4 இயர்ஸ் இன்னமும் அன்பிரடிக்டபிள் ஆகிட்டு இருக்கு யூபிஎஸ்சி அண்ட் ப்ரிலிம்ஸ் இஸ் கெட்டிங் டஃபர். இது சிசாட்டோ இல்லை ஜிஎஸ்ஓ ஏதாவது ஒரு வகையில் அந்த ஒரு டிஃப்ரென்ஸையும் ஒரு சேஞ்சஸையும் எஸ்பெஷலி 2023 பேப்பர்லாம் பார்த்துருந்தா நமக்கே தெரியும் அந்த ஒன்லி டைப் கொஷின்ஸ்லாம். ஸோ கிவன் த சினாரியோ இதுக்கு எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி மெயின்ஸ்லேருந்து ப்ரிலிம்ஸுக்கு ட்ரான்சிஷன் ஆகிறோம், அப்படி ஆகும்பொழுது என்னென்ன ஏரியாஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் ப்ரிலிம்ஸில் அண்ட் நேச்சுரலாக நம்மளோட மோட்டிவேஷன் லெவல்ஸ் திடீர்னு ஒரு நாள் மேலே இருக்கும், இன்றைக்கி நான் தாண்டா எல்லாம் அப்படின்னு, இன்னொரு நாள் வந்து நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையாகும்னு தோணும். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம டேக்கிள் பண்ண போகிறோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த 150 நாட்களை நம்ம எப்படி எஃபெக்டிவாக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணலாம், ஸ்ப்ரெட் அக்ராஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் சப்ஜெக்ட் ஸ்டாட்டிக் சிலபஸும் இருக்கணும், அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் சிசாட், இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி எப்படி எடுத்துகிட்டு போகிறது இந்த 150 டேஸ்க்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ளீஸ் டூ லெட் us know in comment section about how useful our videos are for you. உங்களுக்கு நம்ம வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட டவுட் ஏரியாஸ் இல்லை கிளாரிட்டி தேவைப்படக்கூடிய சில ஏரியாஸ் இருந்தால் அதையுமே மென்ஷன் பண்ணுங்கள். we will try to address that also in the future videos. And please share this video also with your friends if you can. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், அப்போ ப்ரிலிம்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு தெரியும் 2 பேப்பர்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ், சிசாட், அது ரெண்டுத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்குள்ளே ஸ்டாட்டிக், கரண்ட் அஃபேர்ஸ், அது இல்லாமல் ஹிடன் தேர்ட் டைமென்ஷன் விச் இஸ் ஆஃபன் இக்னோர்ட், எது PYQs, இது மூணுத்தை பற்றியும் இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்லி நம்ம எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அபவுட் த ஸ்டாட்டிக் போர்ஷன். பிகாஸ் லைக் ஐ ஆல்வேஸ் சே, ப்ரீவியஸ் சில வீடியோலையும் சொல்லியிருக்கேன், ஸ்டாட்டிக் இஸ் கிங். எந்த வருஷத்து ப்ரிலிம்ஸ் பேப்பரை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் ஸ்டாட்டிக் இஸ் கிங். அந்த ஸ்டாட்டிக்கில் பிக் 4 அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. என்ன சார் அது பிக் 4? பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி. இந்த பிக் 4 தான் ஸ்டாட்டிக்கில் ஓரளவுக்கு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணி கொஷின்ஸ் வரும். அஃப்கோர்ஸ் ஹிஸ்ட்ரியில் நிறைய ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, ஜியாகிரஃபியில் பண்ண முடியாதுனாலும் கம்பேர் டு கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டாட்டிக் வந்து நம்மளுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் கம்ப்ளீஷன் கொடுக்கறது இல்லாமல் கான்ஃபிடென்ஸும் கொடுக்கும். ஏன்னா ரெப்பிட்டேட்டிவாக சில தீம்ஸ்லேருந்து கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ பாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பில் சம்மந்தப்பட்டது, மணி பில், பார்லிமெண்ட் சம்மந்தப்பட்ட கேள்விகள், ஹிஸ்டாரிக்கல் அமெண்ட்மெண்ட்ஸு, ப்ரியாம்பிள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இந்த மாதிரி இருக்குது இல்லையா. அதே மாதிரி எக்கனாமிக்ஸில் மானிட்ரி பாலிசி, ஆர்பிஐ சார்ந்த சில விஷயங்கள், ஓகே, இன்ஃப்ளேஷன், இந்த மாதிரி ஏரியாஸ்லேருந்து கேள்விகள் வந்துக்கிட்டு இருக்கும். இஃப் யூ டேக் அப் ஹிஸ்ட்ரியில் மாடர்ன் இந்தியா பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் இயர் வி ஹேட் அ லாட் ஆஃப் கொஷின்ஸ். இட் வாஸ் லைக் அ கம்பேக், ரிட்டர்ன் ஆஃப் த ட்ராகன் அப்படின்னு சொல்லி வை அப்படிங்கிற மாதிரி மாடர்ன் இந்தியாவிலேருந்து வி ஹேட் கொஷின்ஸ், எஸ்பெஷலி இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்லேருந்து கொஞ்சம் வருடங்களாக வராமல் இருந்து திரும்ப இப்போது வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தீம்ஸ் ஒரு ரெப்பிட்டேட்டிவ் சைக்கிளில் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் ஒன் மேஜர் திங் அபவுட் ஸ்டாட்டிக் என்ன அப்படின்னா இந்த பிக் 4லேருந்து எப்படி பார்த்தாலுங்க ஒரு 40லேருந்து 50 கொஷின் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு வருஷமும். இதுதான் முக்கியம். See, ups and downs இந்த சப்ஜெக்ட்ஸ்குள்ளே இருக்கும். 1 year you will get 18 questions in polity, other year you will get 12 questions, other year you will get 15. எக்கனாமிக்ஸில் திடீர்னு 20 கேள்வி வரலாம், 12-13 கேள்விகள் வரலாம். ஆனால் கியூமுலேட்டிவாக பார்த்தீங்கன்னா இந்த 4 சப்ஜெக்ட்ஸ்லேருந்து 40-50 கொஷின் அட்லீஸ்ட் வந்துட்டே இருக்குது. தட் இஸ் வை இந்த பிக் 4 ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய ஆஸ்பிரன்ஸ் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா அஃப்கோர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸோட பேலன்ஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஆஸ்பிரன்ஸ் பண்ணக்கூடிய 2 வகையாக அந்த மிஸ்டேக்கை கேட்டகரைஸ் பண்ணலாம். ஒரு சைடில் ஓவர் டாமினேஷன் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக்கை கிட்டத்தட்ட இக்னோர் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸ்டாட்டிக் தானே பார்த்துக்கலாம் அப்படின்றவாங்க, அதுவும் தப்பு. ஸ்டாட்டிக்கை மட்டுமே ஃபுல்லாக படித்து த ரெஸ்ட் ஆஃப் த பேப்பர் யூ ஹவ் டு கவர். ஈவன் வித்தின் நான் சொன்ன இந்த பிக் 4க்குள்ளேயே கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் வரும், நம்மளுக்கு தெரியும். பட் இதனால தான் நான் சொன்னேன் ஸ்டாட்டிக் ஏரியா ஒரு 40-50% வருதுன்னா ரிமைனிங் இஸ் கோயிங் டு பி கரண்ட் அஃபேர்ஸ்.
பட் கரண்ட் அஃபேர்ஸ் டைனமிக்கான ஏரியா, அதனால தான் ஸ்டாட்டிக்கை ஸ்ட்ராங்காக நம்ம பார்த்து வச்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ லைக் ஐ கீப் டெல்லிங், ஸ்டாட்டிக் இஸ் ஆல்வேஸ் கிங். அண்ட் ஸ்டாட்டிக்கை பண்ணும்பொழுதே PYQs ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை சில ஆஸ்பிரன்ட்ஸ் சப்ஜெக்ட் வைஸாக பார்ப்பாங்கங்க. இப்போ நீங்கள் பாலிட்டி பிளான் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா பாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி PYQ பார்த்துருவாங்க. வி வில் பி சீயிங் அ டீட்டெயில் டைம் டேபிள் ஆல்சோ, எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணலாம் ரஃப்லி உங்களுக்கு, அதுவும் நம்ம பண்ண போகிறோம். பட் அதில் சப்ஜெக்ட் வைஸாக பார்த்துருவாங்க. சில பேர் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, சார் ஒரு பக்கம் நான் சப்ஜெக்ட் கவர் பண்ணுறேன், இன்னொரு பக்கம் இயர் வைஸ் கவர் பண்ணிட்டு வரேன் PYQ. எனிவேஸ் PYQவை பார்க்கணும். நீங்கள் அதை எப்படி பார்த்தாலும் ஓகே, தட் இஸ் யுவர் விஷ். ஓகே, இதை மறந்துடக்கூடாது. அண்ட் லைக் ஐ ஆல்வேஸ் சே, ட்ரீட் PYQ ஆஸ் அ செப்பரேட் சப்ஜெக்ட். PYQவை அட்லீஸ்ட் ஒரு 10-15 வருஷம் PYQவாக நம்ம பார்த்துட்டு போக வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏற்கனவே நம்ம why PYQs are important அப்படின்னு ஒரு டீட்டெயில்டான வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்க்கலன்னா நான் லிங்க் ஆட் பண்ணுறேன், யூ கேன் வாட்ச் இட். ஓகே, பட் நவ் இந்த ஸ்டாட்டிக்கை பார்த்தாச்சு. அடுத்து பிக் 4க்கு அப்புறமா இருக்கக்கூடியது என்விரான்மெண்ட் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக். அதை எடுத்துக்கு ஒரு செகண்டரியாக நான் வைக்கிறேன் அப்படின்னா, ஆப்வியஸ்லி அது ஒரு டைனமிக் ஏரியா, நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் கொஷின்ஸ் தான் வரும். ஆனாலும் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லையும் நம்மளுக்கு ஒரு பேஸ் வேணும். ப்ளஸ் ப்ரிலிம்ஸ்லையுமே சில ஸ்டாட்டிக் கொஷின்ஸ், இப்போ என்விரான்மெண்ட்டில் பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன் சம்மந்தப்பட்ட சில கேள்விகள்லாம் வந்துடும். கமெண்ட்ஸிலிசமோ அமெண்ட்ஸிலிசமோ அந்த மாதிரி சில கேள்விகளாக இருக்கட்டும். இந்த மாதிரி சில கேள்விகளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டாட்டிக் போர்ஷனை கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஸோ ஸ்டாட்டிக் சிலபஸ், ஸ்டாட்டிக் இஸ் கிங், அதை முடிச்சாச்சு. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ். சார் கரண்ட் அஃபேர்ஸ் தான் சார் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிறது பெரும்பாலான ஆஸ்பிரன்ஸோட ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அப்போது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு சிம்பிளி நியூஸ் பேப்பர்ஸ் டெய்லி படிக்கணுங்க. இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லை சார், டைமே கிடைக்கல சார், கிளாஸுக்கெல்லாம் போயிட்டு வந்து, கரெக்டு தான். ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் டிஃபிகல்ட் டு பேலன்ஸ். பட் நம்மளுக்கு வேறு வழி இல்லை. அட்லீஸ்ட் 1 hour ஃபார் பேப்பர் யூ ஹவ் டு கிவ். ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட் சில பேருக்கு 1.5-2 hours ஆகும். அதனாலேயே பயந்து நிறைய பேர் விட்டுருவாங்க பேப்பர் படிக்கிறது. பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நம்ம இந்த ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ பண்ணும்பொழுது தான் பல வகையில் நன்மை வந்து சேரும் தம்பி அப்படிங்கிற மாதிரி பேப்பர் ரீடிங் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பேப்பர் படிக்க 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 யூ வில் ரியலைஸ் த டைம் டேக்கன் கிராஜுவலி ரெடியூசஸ். அப்படி கிராஜுவலாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு 1.5 hours ஆகுது சார், 2 hours ஆகுது சார், அங்கேருந்து 1.5, 1 hour 15, 1 hour 45 minutes அந்த மாதிரி வந்துடும். இது நடக்கும். பட் வித் பேஷன்ஸ். நீங்கள் பேப்பர் படிக்கும் போதும் நம்மளோட ஒக்காபுலரி டெவலப் ஆகும். அது இல்லாமல் நம்மளுக்கு CSATல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும். தட் இஸ் வை இட் இஸ் அ வைட்டல் காக் இன் அவர் ப்ரிப்பரேஷன். ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி நம்ம ப்ரிப்பரேஷனில் பேப்பர் ரீடிங். சில ஆஸ்பிரன்ஸ் என்கிட்ட கேட்குற டவுட் என்ன அப்படின்னா, சார் நான் வந்து யூடியூப் வீடியோ பார்த்து நியூஸ் பேப்பர் டெய்லி படிச்சுக்கிறேன், அது ஓகேவா சார் அப்படின்னு. ஓகே, நாலேஜ் வைஸ் ஃபைன். ஸ்டில் என்னோட பர்சனல் சப்ஜெக்டிவ் சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் பேப்பர் ஒரு 1/2 hour நீங்கள் படிக்கணும். ஏன்னா என்னதான் நீங்கள் கிளாஸ் நோட்ஸ்லாம் வச்சுருந்தாலும் ஒரு ரெஃபரன்ஸ் புக்கும் NCERTயும் நீங்கள் படிக்கும்போது இட் வில் ஸ்டிமுலேட் யுவர் பிரெயின். அண்ட் அது ப்ரிலிம்ஸோ மெயின்ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது, ஆஸ்பிரன்ஸ்க்கு யூ ஹாவ் டு பி இண்டிபெண்ட். ஓரளவு வரைக்கும் ஸ்பூன் ஃபீட் பண்ணலாம், அதுக்கப்புறம் அந்த ஸ்பூன் அப்படியே எடுத்தால் தான் யூ ஹாவ் டு பிகம் இண்டிபெண்ட். பிகாஸ் இந்த UPSC எக்ஸாம் டிமாண்ட்ஸ் இண்டிபெண்ட் திங்கிங். அது ப்ரிலிம்ஸ் லெவல்லையும் சரி, மெயின்ஸ் லெவல்லையும். டேக் ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரிலிம்ஸில் எந்த கொஷினை நான் அட்டன் பண்ணும், எதை லீவ் பண்ணும், எது என் ஸ்ட்ராங் ஏரியா, என் இன்ஸ்டிங்க்டை ட்ரஸ்ட் பண்ணலாமா, இப்படி நிறைய டிசிஷன்ஸ் அந்த 2 hours நீங்கள் எடுக்கணும். தட் இஸ் வேர் டெஸ்ட் சீரீஸோட இம்பார்ட்டன்ஸ் வரும். தட் ஆல்சோ வி வில் டிஸ்கஸ். அப்போது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒன் பார்ட் இஸ் நியூஸ் பேப்பர்ஸ். நியூஸ் பேப்பர்ஸ் படிச்சுக்கிட்டே வரலாம். அதில் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக படுறத தேவைப்பட்டால் அதை நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம். தட் இஸ் அப் டு யூ. பட் ரீடிங் நியூஸ் பேப்பர்ஸுங்கிறது இன்டிஸ்பென்சிபிள், செய்தே ஆக வேண்டியது. ஓகே, நவ் அடுத்த பார்ட் என்ன, சம் மந்த்லி கரண்ட் அஃபேர் மேகசின் யூ கேன் டேக். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து அதை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். அஃப்கோர்ஸ் இயர் எண்டில் உங்களுக்கு நிறைய PT, இயர் லாங் மேகசின் அதெல்லாம் வந்தாலுமே இந்த மந்த்லி மேகசின் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ப்ளஸ் லாஸ்ட் மினிட்ல சில கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் பார்க்கும்போது, இல்லை டெஸ்ட் சீரீஸில் ஒரு கேள்வியை பார்க்கும்போது, நீங்கள் எங்கேயோ அதுக்கு முன்னாடி பேப்பர்லையோ இல்லை ஒரு மேகசின்லேயோ படித்த கேள்வி வரும்போது உங்கள் கான்ஃபிடன்ஸ் செம்மையாக பூஸ்ட் ஆகும். தட் இஸ் வை எல்லாத்தையுமே நான் இனிமே தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்காது. ப்ளஸ் இன்னும் சில ஆஸ்பிரன்ஸ் வந்து, சார் ஸ்டாட்டிக்கெலாம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் சார், லாஸ்ட் 2 months வந்து சொல்லுவாங்க கரண்ட் அஃபேர்ஸ் தான் சார் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு. அப்போது ஒரு ஆடட் பேர்டனாவோ இல்லை ஒரு ப்ரெஷர் இன்டைரக்டாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ தான் இந்த அட்டெம்ப்டை நான் ஸ்கிப் பண்ணணுமோ, ஆம் ஐ நாட் வெல் ப்ரிப்பேர்ட், இந்த மாதிரி செல்ஃப் டவுட்ஸ் க்ரீப் ஆகும். அதை அங்கே அவாய்ட் பண்ணோம்னா இங்கேருந்து நம்ம எஃபர்ட் போடணும். கன்சிஸ்டன்ட் செல்ஃப் டிசிப்ளின், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஸ்டாட்டிக்கை பார்த்தாச்சு,
கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு. நவ் த நெக்ஸ்ட் போர்ஷன் என்ன நான் சொன்னது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நீங்கள் இஃப் யூ ஆர் சீயிங் இட் இயர் வைஸ் ஐ வுட் சஜஸ்ட் கோ இன் த ரிவர்ஸ் ஆர்டர். 2025 ஆரம்பிச்சு 24, 23 அப்படி போகிறது பெட்டராக இருக்கும். ஸோ தட் நீங்கள் ஒரு 10 years 15 years பார்த்தாலும் லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. தேர் வில் பி தீமேட்டிக்காக ரிப்பீட் ஆகிற கொஷின்ஸும் இருக்கும். அதனால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்ஜெக்ட் வைஸாக பார்த்தா இன்னும் நல்லது. உங்களுக்கு ப்ராபப்ளி ஒரு 15-20 years கூட பார்க்கறதுக்கான ஸ்கோப் உங்களுக்கு கிடைக்கும். யூ கேன் கெட் சம் குவாலிட்டி பப்ளிகேஷன்ஸ் அது எல்லாமே வாங்கி நீங்கள் பார்த்துக்கலாம். பட் பண்ண வேண்டியது கட்டாயம். அப்போது ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறத எப்படி நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம்? ஸ்டாட்டிக் பிக் 4, அப்புறமா என்விரான்மெண்ட் சயின்ஸ் அண்ட் டெக், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் PYQ. இந்த பேலன்ஸ் ஹவ் we are going to strategize and divide the time that we will see. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயங்க, இப்போ நான் சொன்ன இந்த பிக் 4 இருக்கு இல்லையா, இதுலேயே இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இருக்கும். உங்களோட வீக் ஏரியான்னு உங்களுக்கு இருக்கும். நவ் இஸ் த டைம் வேர் யூ ஸ்டார்ட் வித் வீக் ஏரியா. நீங்கள் ஏற்கனவே அட்டெம்ப்ட் கொடுத்துருந்தாலும் சரி, அட்டெம்ப்டே நான் இது வரைக்கும் கொடுத்ததில்லை சார் அப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்கே தெரியும் சப்ஜெக்டிவாக உங்களோட ஸ்ட்ரென்த் வீக்னஸை உங்களை மாதிரி தெரிஞ்சவங்க யாரும் இல்லை. ஒருத்தருக்கு பாலிட்டி ஸ்ட்ராங் ஏரியா, ஒருத்தருக்கு எக்கனாமிக் ஸ்ட்ராங் ஏரியா, ஒருத்தருக்கு ஹிஸ்ட்ரி வீக் ஏரியா, இன்னொருத்தருக்கு ஜாகிரஃபியோ எக்கனாமிக்ஸோ வீக் ஏரியாவாக இருக்கும். ஸோ உங்கள் வீக் ஏரியா எதுங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். யூ வில் நோ. அப்போ வீக் ஏரியாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த நாளத்தில் எங்கேருந்து வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ வில் ஆல்வேஸ் சே இந்த 4 ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட்ஸில் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி இல்லை ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி அப்படின்னு பிளான் பண்ணிக்கலாம். பட் உங்களோட வீக் ஏரியா ஏதாவது இருந்துச்சுன்னா, சப்போஸ் ஹிஸ்ட்ரி எனக்கு வீக் ஏரியா சார், யூ கேன் டேக் அப், தாராளமாக எடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். திஸ் டைம் இப்போது ஃபோக்கஸ் பண்ணலாம். பிகாஸ் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டா உங்கள் ஸ்ட்ராங்கர் ஏரியாவை பின்னாடி குயிக்காக நம்ம ரீட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிக்கோங்க. இஸ் இட் அப்சல்யூட்லி ஃபைன்? நவ் அடுத்த பேப்பர் CSAT. அப்பாடா அதுக்கு வாங்க சார் முதல்ல உங்கள் மைண்ட் வைஸ் கேட்டுருச்சு. ஓவர் த லாஸ்ட் 2-3 years எஸ்பெஷலி CSAT ரொம்ப டஃப் ஆகிக்கிட்டே வருது. ஆக்சுவலாக பேப்பர் வைஸ் 10th லெவல் தான் அப்படின்னு சொன்னாலும் பெரும்பாலும் 10th லெவலில் இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனம். நீங்கள் நம்பலனாலும் அதான் நெசம். பட் இவால்வ் ஆகுதுங்கிறத நம்ம எக்ஸ்கியூஸாக கொடுக்க முடியாது. நம்மளும் அதோடு சேர்ந்து இவால்வ் ஆகணும். ஃபர்ஸ்ட்லி நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், CSAT அப்படிங்கிறது மேக்ஸ் இங்கிலீஷ் அப்படின்றவாங்க. ஆனால் 3 போர்ஷனாக டிவைட் ஆகிருக்கு. which is arithmetic ability or mathematics ஒரு சைடு, ரீசனிங் அண்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். அண்ட் லாஸ்ட் இயர் ஏன் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுன்னா ரீசனிங்கோட கொஷின்ஸ் கம்மி ஆகிடுச்சு. அதனால தான் டஃபர் ஆகிடுச்சு. அண்ட் ரொம்ப கேல்குலேட்டிவாக இருந்துச்சு சில கொஷின்ஸ் மேக்ஸில். அதில் போய் ட்ராப் மாதிரி கிட்டத்தட்ட நிறைய ஆஸ்பிரன்ஸ் சக்கரவியூகம் மாதிரி அதுக்குள்ளே போய் அபிமன்யு மாதிரி மாட்டிக்கிட்டாங்க. ஒரு சம்ம ஆரம்பிச்சுட்டு அது ரொம்ப லென்த்தியாக போகுது. இப்போ பாதியில் என்னால் விடவும் முடியல, வெளியும் வர முடியல, அந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்க. அது டைம் டேக்கிங் ஆகி கடைசியில் தே couldn't complete adequate number of questions to clear the cut off. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் பீக்கில் ரொம்ப 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 முக்கியம் CSAT-ஐ பொறுத்த வரைக்கும். இப்போது CSAT-ல இன்னொரு ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அவங்களோட வீக் ஏரியா ஜென்ரல் ஸ்டடீஸ் மாதிரி ஈஸியாக ஸ்டூடெண்ட்ஸ்னால ஐடென்டிஃபை பண்ண முடியல. சார் இப்போ நான் CSAT-ல லாஸ்ட் டைம் கிளியர் பண்ணிட்டேன் சார், இல்லை இவ்வளோ 80 வந்துருச்சு 85 வந்துச்சு சார், நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் சில ஆஸ்பிரன்ஸ் சொல்கிறது, நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்குன்னு நினச்சேன் சார், ஆனால் சாவு பயத்தை காமிச்சிட்டான் பாருமா அப்படின்னு ஆயிடுச்சு சார் இந்த வாட்டி அப்படிம்பாங்க. ஸோ ஐ வில் ஆல்வேஸ் சஜஸ்ட், உங்களுக்கு அந்த மாதிரி எந்த டவுட்ஸ் இருந்தாலும் CSAT பேப்பர் நீங்கள் வந்து 25 எடுத்துக்கலாம், 23 எடுத்துக்கலாம், 21, 20. ஏன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் டஃபராக இருந்த இயர்ஸ். அந்த இயர்ஸில் ஏதாவது ஒரு வருஷம் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் சிட் வித் இட். ஒரு எக்ஸாம் பேட்டர்னில் ஒரு OMR ஷீட்டோடு உட்காருங்க. ஒரு 2 hours உட்காந்து லிட்ரல் எக்ஸாம் என்விரான்மெண்ட்டில் இதை சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணி அதை இவாலுவேட் பண்ணும்போது 80 மார்க்ஸுக்கு மேலே எடுத்தால் ப்ராபபிளி ஓகே நீங்கள் ஸ்ட்ராங்குன்னு அர்த்தம். அதுக்கு எப்படி டைம் டேபிள் போடலாம் வரலாம். பட் 80 மார்க்ஸுக்கு கம்மியாக வந்துச்சுன்னா மினிமம் டெய்லி ஒரு 1 hour CSAT-க்கு கொடுங்க. PYQ சால்வ் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, இஃப் யூ ஹேவ் புக், ஸோ இந்த RS அகர்வால் புக்கு அண்ட் நிறைய புக்ஸ் இருக்குது, யூடியூப் சோர்ஸஸ் கூட நீங்கள் பார்க்கலாம். நம்மளுமே CSAT PYQ சீரிஸ்னு ஒரு 3 வீடியோ போட்டிருக்கோம். அதில் ரொம்ப பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ யூ கேன் எனி சோர்ஸ், யூ ஜஸ்ட் சிட் வித் இட். பயப்படாதீங்க CSAT-ஐ பார்த்து. எந்த ஒரு ஸ்கில்லுமே ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் டிரைவிங் கற்றுருந்தீங்க அப்படின்னா, அட நடக்கிறதே வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன எந்திரிச்ச உடனே அப்படியே டபக்குன்னு குச்சி ஏஞ்சி ஹாய் கமான் அப்படின்னு நடக்க ஆரம்பிச்சிட்டோமா? கிடையாது. அதில் இட் டுக் சம் டைம். ஸோ வை ஃபியர்? இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரை உங்கள் மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. அது எந்த டஃப்பான சப்ஜெக்டாக இருந்தாலும் யூ வில் பி ஏபிள் டு மாஸ்டர். ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கி தங்களை எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு சொல்லிக்கக்கூடிய எல்லாருமே ஒரு கட்டத்தில் நாவிஸாக பிகினராக இருந்தவங்க தான். அந்த ஹார்ட் ஒர்க்கும் கன்சிஸ்டன்சியும் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்ஸும் தான் அவங்கள அந்த எக்ஸ்பர்ட் லெவல் கொண்டு போயிருக்கும் இல்லையா? பிகாஸ் இட்ஸ் அ ஜேர்னி. 3000 படிக்கட்டு நான் ஸ்டெப் ஏறி வந்துட்டேன் அப்படின்னா, ஒரு எக்ஸ்பர்ட் 3500 ஸ்டெப்பில் நிற்கிறாருன்னா அவரை டைரெக்டாக அங்கே ஹெலிகாப்டரில் போய் குதிச்சிருப்பாரா? கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து இன்றைக்கி நீங்கள் நிற்கக்கூடிய ஃபஸ்ட்டு 10th ஸ்டெப்பில் தான் அவங்களும் நின்றுருப்பாங்க.
ஸோ ட்ரஸ்ட் தட் சிசாட்டையோ எதையும் பார்த்து பயப்படாதீங்க. வித் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்ஸ் அண்ட் ரைட் கைடன்ஸ் நிச்சயமாக உங்களாலையும் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ண முடியும், irrespective of whether you are a fresher or a veteran. அண்ட் இந்த விஷயம் எஸ்பெஷலி சில வெட்டரன்ஸ்க்கு 3rd or 4th attempt இல்லை 6th attempt கூட கொடுக்குறேன் சார், இது வரைக்கும் ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ண முடியல, என்னால் முடியுமா, என்னென்ன தவறுகள் நீங்கள் பண்ணீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், எப்படி அதை அனலைஸ் பண்ணலாங்கிறதையும் பார்க்க போகிறோம். டோன்ட் வரி. ஸோ அதனால் நம்பிக்கையை விடாதீங்க, ஜஸ்ட் கீப் கோயிங். ஓகே, அஃப்கோர்ஸ் 3rd 4th அட்டம்ப்ட்டுக்கு அப்புறம் நான் வந்து டைவர்சிஃபை பண்ணுமா, அது தட் இஸ் ஃபார் செப்பரேட் டிஸ்கஷன். இது ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன், we will stick on to this. ஓகே, நவ் 80 மார்க்ஸ் மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா வீக்லி ஒரு 2 to 4 hours அட்லீஸ்ட் சிசாட்டுக்கு கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் சொன்ன மாதிரி டஃபர் ஆகிக்கிட்டே வருது. அண்ட் 80 மார்க்ஸ் கம்மியாக எடுக்கிறீங்களோ அதிகமாக எடுக்கிறீங்களோ உங்களோட மறுபடியும் வீக் ஏரியா இது. சில பேருக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வீக் ஏரியா, சில பேருக்கு மேக்ஸ், சில பேருக்கு ரீசனிங். ஸோ இங்கே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றுத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட இட் வாஸ் இனஃப் ஃபார் யூ டு கிளியர் த ப்ரிலிம்ஸ். ஆனால் இப்போ அப்படி இல்லை, டைம்ஸ் ஹவ் சேஞ்ச்ட். நீங்கள் எல்லா ஏரியாலையும் ஜாக் ஆஃப் ஆல் மாஸ்டர் ஆஃப் நன் அப்படிங்கிறது போது எல்லாத்துலேயும் நம்ம மாஸ்டராக இருக்க வேண்டிய ஒரு தேவை மாதிரி வந்திருக்கு, எஸ்பெஷலி வித் சிசாட். அதனால் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் என்னோட வீக் ஏரியா சார் அப்படின்னா அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். டேக் ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட பேராகிராஃப்ஸை படிங்க. அந்த பேசேஜஸை படிக்கும்போது அதோட ஆன்சர் உங்களுக்கு என்ன தோணுது, ஆன்சர் கீழே என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ அந்த மாதிரி சில வீடியோஸ் யூ கேன் சி. எப்படி ஐடியாஸ் பண்ணுறான், ஏன் அந்த கேள்வி வருது, ஜஸ்ட் திங்க், பாண்டர் ஆன் இட், டேக் சம் ஹெல்ப் அண்ட் ஜஸ்ட் இம்ப்ரூவ். பயப்படாதீங்க. அண்ட் பேப்பர் ரீடிங் பண்ண இந்த ஸ்கில் இன்டைரக்டாக இம்ப்ரூவ் ஆகும், நிச்சயமாக இம்ப்ரூவ் ஆகும், அதை நம்புங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் எனக்கு வீக் ஏரியானா அகெயின் ஒர்க், சிட் அண்ட் சால்வ் த ப்ராப்ளம்ஸ். ஃபார்முலா மட்டும்தான் மேக்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சில ஆஸ்பிரன்ஸ் நம்பிட்டு இருக்காங்க. ஃபார்முலாவை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி அதை மட்டும் எழுதி பார்ப்பாங்க. சால்வ் பண்ணியே ஆகணும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஒரு சம்மை, ஒரு பர்டிகுலர் கான்செப்ட்லேருந்து வரக்கூடிய ப்ராப்ளமை வேரியஸ் பேட்டர்ன்ஸில் இருந்தாலும் சரி, சேம் பேட்டர்னில் இருந்தாலும் போட்டு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அந்த ஃப்ளோ அண்ட் ஸ்பீடு வரும். ஸோ அதனால் ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது தான் இங்கேயும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். ஸோ மேக்ஸும் எழுதுகிற பழக்கம் தான். நீங்கள் ப்ராக்டிஸ் சால்வ் பண்ணி பார்த்தே ஆகணும். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா யூடியூப் வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க, ஈஸியாக இருக்கிறது வெயிட்டே தெரியலை அப்படின்னு போட்டு பார்த்தா தான் வெயிட்டு தெரியும். அண்ட் இதுக்கு முன்னாடி கூட சில இடங்களில் நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எப்படின்னா கேட்கும்போது தேன் மாதிரி இனிக்கும், ஆனால் கொஞ்சம் கேப் போட்டிங்க அப்படின்னா இவர் யார் அப்படின்னு தேள் மாதிரி கொட்டும். ஸோ ப்ராக்டிஸ் தான் பண்ணியே ஆகணும். போட்டு பாருங்கள். போட்டு பார்க்குறதுக்கு சோம்பேறித்தனப்பட வேண்டாம். அதுக்கு தான் நான் டெய்லி 1 hour அட்லீஸ்ட் கொடுங்க இஃப் யூ ஆர் வீக் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மினிமம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ, வி வில் ஆல்சோ see the டைம் டேபிள். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் ஒன்ஸ் இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சிசாட் PYQ போட்டு பார்த்துருக்கோம் இல்லையா, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1.5 months கழிச்சு திரும்ப இன்னொரு PYQ எடுத்து சால்வ் பண்ணுங்கள், இல்லை அதே PYQ கூட எடுத்து பார்க்கலாம். ஸோ யூ வில் நோ த டிஃப்ரென்ஸ், எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறது. ஆப்வியஸ்லி டெஸ்ட் சீரிஸ்லாம் அட்டன் பண்ணுவீங்க, பட் PYQs எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி தே ஆர் கோல்ட் ஸ்டாண்டர்ட். அதனால் அதில் செக் பண்ணிக்கிறது நம்மளுக்கு எப்போவுமே நல்லது. ஃபைன். ஜென்ரல் ஸ்டடீஸ் பற்றியும் சிசாட் பற்றியும் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். அடுத்த ஆஸ்பெக்ட் என்ன இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ். ஃபைன். டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சார் நான் டெஸ்ட் சீரிஸ் இப்போ எடுக்கணுமா, இல்லை நான் எல்லாத்தையும் படிச்சுட்டு பின்னாடி நான் எடுத்துக்கவா, இந்த டவுட் சில ஆஸ்பிரன்ஸ்க்கு இருக்கும். லைக் ஐ ஆல்வேஸ் சே, இஃப் யூ ஆர் அ ஃப்ரெஷர், கண்ணை மூடிக்கிட்டு யூ ஷுட் ஹவ் ஆல்ரெடி ஜாயின்ட் இன் அ டெஸ்ட் சீரிஸ். அப்படி இல்லை சார் இன்னும் நான் பண்ணலைன்னா பரவாயில்ல, யூ ஸ்டில் ஹேவ் டைம். இப்போது ஜாயின் பண்ணிருக்கேன், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஒரு டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும்னு நம்பக்கூடிய டெஸ்ட் சீரிஸில் சேர்ந்துருங்க. வெற்றியாக இருந்தால் ஆப்வியஸ்லி தேல் ஃபீல் ஜான் ஃபெபுக்கு அப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்னு. உங்களுக்கும் நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, டைம்ஸ் ஹவ் சேஞ்ச்ட். அதனால் உங்களோட இன்ஸ்டிங்க்ட் ஷார்ப்பன் ஆகணும்னா மினிமம் நீங்கள் ஒரு எக்ஸ் நம்பர் ஆஃப் டெஸ்ட், ஐ எம் நாட் புட்டிங் அ நம்பர் டு இட், பட் மினிமம் நம்பர் ஆஃப் டெஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து இருக்கணும். PYQஸை தாண்டி அந்த ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு அந்த 2 hours எப்படி ஹேண்டில் பண்ணுறது. எஸ்பெஷலி இஃப் யூ ஹவ் ஸ்டில் நாட் கிளியர் ப்ரிலிம்ஸ், ட்ரஸ்ட் மீ, யூ டோன்ட் ஹேவ் நாலேஜ் கேப். நீங்கள் வெட்டரனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாலேஜ் கேப் உங்கள் பிரச்சனை கிடையாது. சம்திங் அந்த 2 hours மோர் ஆஃபன் தென் நாட் அந்த 2 hours தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வருது எக்ஸிக்யூஷன் லெவலில். அதை எப்படி சார் நம்ம சரி பண்ணுறது அப்படின்னா, அகெயின் சால்விங் PYQs அண்ட் டெஸ்ட் சீரிஸ் பார்த்து உங்கள் தவறுகளை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணணும். அண்ட் இந்த டெஸ்ட் சீரிஸை பொறுத்து எப்படி டெஸ்ட் சீரிஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும், அண்ட் டெஸ்ட் சீரிஸில் எப்படி அனலைஸ் பண்ணி அந்த தவறுகளெல்லாம் நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஐ எம் பிளானிங் டு டூ அ செப்பரேட் வீடியோ. ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகும்னு தோணுச்சுன்னா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் மேக் அ செப்பரேட் வீடியோ ஆன் ஹவு டு எஃபெக்டிவ்லி யூஸ் அ டெஸ்ட் சீரிஸ். பட் நவ் ஏதாவது ஒரு குவாலிட்டி டெஸ்ட் சீரிஸ் சேர்ந்துக்கோங்க அண்ட் அதை சின்சியராக டெடிக்கேட்டடாக ஃபாலோ பண்ணுங்கள் அலாங் வித் அவர் டைம் டேபிள் ஆர் யுவர் கிளாஸஸ். இது ஷுட் ஹெல்ப் யூ கம்ஃபர்டபிளி கிளியர் UPSC Prelims. நவ் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அதில் ஒரு கோரான ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது பெரினியல் கரண்ட் அஃபேர்ஸ். பெரினியல் கரண்ட் அஃபேர்ஸ்னால் வருஷம் பெரினியல் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும்ல,
அந்த மாதிரி கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், நேஷனல் பார்க்கு, மேப்பில் இருக்கக்கூடிய ரிவர்ஸ் அண்ட் ட்ரிபியூட்ரிஸ், இந்த மாதிரி யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் லிஸ்ட், இந்த மாதிரி ஏரியாவை நான் வந்து பெரினியல் கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லுவேன். ஏன்னா வருஷம் ஒரு கேள்வி வரும். ஆனால் அது ஆஸ்பிரன்ட் ஸ்டாட்டிக் போர்ஷன்லையும் எந்த புக்ஸ்லையும் தனியாக படிக்க மாட்டாங்க. நம்ம தேடி போய் தான் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். டைகர் ரிசர்வ்ஸாக இருக்கட்டும், அதுலேருந்து கேள்வி வரும். நேஷனல் பார்க்ஸ்லேருந்து கேள்வி வரும். ரிவர்ஸ் ட்ரிபியூட்ரிஸ் அதுலேருந்து வரும். யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டில் அதுலேருந்து கேள்வி வரும். இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் லிஸ்ட், இந்த மாதிரி இந்த ஏரியாஸ்லாம் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் ஒரு லிஸ்டப்பாகவே நீங்கள் ஆக்சுவலாக எடுத்து வச்சுக்கலாம். தனியாக யூ கேன் டவுன்லோட் ஃப்ரம் த இன்டர்நெட். அண்ட் எப்பப்போ டைம் கிடைக்குதோ, இன்பிட்வீன் டைமில் போர் அடிக்கும்போது மேப்பில் அட்லஸில் இந்த இடங்களோட பவுண்ட்ரிஸ் எல்லாம் பார்க்குது. இப்போ காஸ்பியன் சி இஸ் சரௌண்டட் பை என்ன, ஓகே, பிளாக் சி சரௌண்டட் பை வாட். ஏன்னா எப்போ வேணால் திடீர்னு ஒரு கேள்வி வந்துடலாம். ரீசெண்ட்லி ஐ திங்க் 23 or 24 கூட பார்த்துருப்பீங்க. நார்த் சியை சரௌண்ட் பண்ண கண்ட்ரிஸ் எதெல்லாம், only 1, only 4, only 3, இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆக்சுவலாக கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் வந்திருக்கும். பட் அது நம்ம பெரினியல் கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்காக நம்ம படிக்கலைனாலும் இதெல்லாம் நம்ம எப்போவுமே படித்து வச்சுருந்தோம்னா ஏதாவது ஒரு இடத்துல அப்படி ஒரு கொஷினாக வரும்பொழுது இட் வில் ஹெல்ப் அஸ் கெட் அன் எட்ஜ் ஓவர் அதர்ஸ். அதெல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கிறதுக்கு அப்பப்போ இதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நவ் if you are a veteran who has not cleared prelims, இது வரைக்கும் ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ணாமல் நான் மல்டிபிள் அட்டம்ஸ் கொடுத்துட்டேன் சார், ரொம்ப லோவாக இருக்குது, நான் திரும்ப இந்த அட்டம் கொடுத்தாலும் நான் கிளியர் பண்ணுவேனான்னு தெரியல அப்படிங்கிற ஒரு ஃபியர்லாம் நிறைய பேருக்கு இருக்கலாம். பட் இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங், ஜாபோடு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இந்த எக்ஸாமுக்கு அப்படின்னாலே உங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் தான், which is forget your previous attempts. இதுக்கு முன்னாடி கொடுத்த ப்ரீவியஸ் அட்டம்ஸ்லாம் ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துடலாம். நவ் தட் யூ ஆர் ஹியர், இதை ப்ரிப்பேர் கொடுக்கணுங்கிற எய்மில் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்னு மென்டலி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஓகே, எனக்கு என்னென்னு தெரியணும். ஆனால் அதுக்கு முன்னாடி வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் ப்ரீவியஸ் அட்டெம்ப்ட்ஸ் நீங்கள் கொடுத்த கொஸ்டின் பேப்பர்ஸோ ஏதோ ஒரு வருஷத்தில் இருந்தாலுமே அதை எடுத்து இப்போது நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில், அப்போ மேபி ட்ராமாவில் நீங்கள் பார்க்காம இருந்திருக்கலாம், இல்லை ஒரு ஆங்ஸைட்டியில் வேண்டாம் பார்க்க வேண்டாம்னு ஒதுக்கி வச்சுருந்துருக்கலாம். அது உங்கள்கிட்ட அதே கொஸ்டின் பேப்பர் இருந்தால் பெட்டர். அப்படி இல்லைனா யூ கேன் ஆல்சோ டவுன்லோட் இட் ஃப்ரம் UPSC வெப்சைட். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் கோ த்ரூ த பேப்பர். அதில் சில கொஷின்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த எக்ஸாம் ஹாலில் அந்த தாட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் வரும். அப்போது எங்கே நீங்கள் தப்பு பண்ணீங்க அந்த கொஷின்ஸை பார்க்கும்போது, ஆமாம் இல்லை இந்த ஏரியா எனக்கு அப்போ தெரியாதில்ல, இப்போ எனக்கு தெரியுமா, எது வீக் ஏரியா, ஓ ஹிஸ்ட்ரியை நான் சரியாகவே இக்னோர் பண்ணிட்டு போயிட்டேனா, ஓகே ஜாகிரஃபி மேப் ரீடிங்லாம் ஒன்றுமே பண்ணாமல் போயிட்டேனா, கரண்ட் அஃபேர்ஸ் மேபி நான் பேலன்ஸ் பண்ணலையோ, இல்லை CSATல தப்பு பண்ணியிருக்கேனா, எங்கே நீங்கள் தப்பு பண்ணீங்கிற ஒரு வாய்ஸ், ஒரு இன்ஸ்டிங் பேஸ்டு வாய்ஸ் ஒன்று கேட்கும். அதை நோட் டவுன் பண்ணி ஜாட் டவுன் பண்ணுங்கள். பிகாஸ் அதுதான் உங்கள் வீக்னஸை உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டும். அதர்வைஸ் இட் இஸ் வெரி டல், க்ளூமி, ஒரு மிராஜ் மாதிரி, காணல் நீர் மாதிரி இருக்கும். கிளாரிட்டி இல்லாமல் திரும்ப நம்ம அட்டம் கொடுக்குறது வேஸ்ட்டு. அது எங்கே தப்பு பண்ணோம் அதை ரெக்டிஃபை பண்ணும். பிகாஸ் லைக் தே சே இல்லையா, இஃப் யூ கீப் டூயிங் த சேம் திங் யூ cannot எக்ஸ்பெக்ட் டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ். அப்போ நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணணும்னா நம்ம என்ன தப்பு பண்ணமோ அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அக்செப்ட் அண்ட் ரெக்கக்னைஸ். அஃப்கோர்ஸ் மைன்யூட்டாக கூட நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம், ஹேப்பன்ஸ், லக் ஃபேக்டர் இருக்குது இதில், எனக்கு தெரியும், ஐ கேன் எம்பத்தைஸ். பட் அந்த நெகட்டிவ் ஜோனுக்குள்ளே போக வேண்டாம். இப்போ பாசிட்டிவாக இந்த வாட்டி நம்மளுது. ஏன்னா எத்தனையோ பேர் 6th 7th அட்டெம்ப்டில் அதுக்கு முன்னாடி ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ணாமல், இல்லை ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் வரைக்கும் போல போய் அதுக்கப்புறம் அவங்களோட லாஸ்ட் ஒரு 7th attempt 6th attemptல சர்வீஸ் வாங்கினவங்களும் இருக்காங்க. அதை நீங்கள் கான்ஃபிடென்ஸாக எடுத்துக்கோங்க, ரைட் சென்ஸாக இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணலாம். நவ் கமிங் டு ஃப்ரெஷர்ஸ், how do you prepare for this prelims exam? Obviously just go with the flow. உங்களுக்கு என்ன இன்ஸ்டிங் சொல்லுதோ, கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க, நோட்ஸ் எடுத்திருப்பீங்க, டெஸ்ட் சீரிஸ் எழுதிக்கிட்டு இருப்பீங்க, just go with the flow. But whether you are a veteran or a fresher, process greater than the result. ப்ராசஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அவுட்கம் நினச்சி டென்ஷன் ஆகாதீங்க. இந்த வாட்டி நான் கிளியர் பண்ணுறோன்னா, சர்வீஸ் கிடச்சிருமா, கீ கண்டிப்பாக டாப்பில் வந்துடுவோன்னா, கீ அதெல்லாம் ஓகே நல்லா இருக்குது. பட் டோன்ட் ப்ரெஷரைஸ் யுவர் செல்ஃப். டார்கெட்ஸ் வைக்கணும். மெடிடேட் பண்ணுங்கள் ஆன் அ டெய்லி பேசிஸ். கொஞ்சம் ரிலாக்ஸ். பிஃபோர் யூ ஸ்டார்ட் த டே மெடிடேட். ஒரு 5 minutes 10 minutes ஏதோ ஒரு மியூசிக் கேட்டுட்டு ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னா மியூசிக் கேட்டுட்டு ட்ரை மெடிடேட்டிங், காம் யுவர் செல்ஃப் டவுன். ஹேவ் அ செட் டார்கெட் ஃபார் த டே, ஃபார் த வீக். அதில் 100% பர்ஃபெக்ஷன் பின்னாடி ஓடாதீங்க. அதில் எவ்வளோ நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். பட் தட் ஷுட் டெஃபினெட்லி பி 60-70% மேலே. 70-80% ரேஞ்சில் அது இருக்கும். 50% 40% இருக்குன்னா லெத்தார்ஜியோ இல்லை ஏதோ ஒரு ஒர்க் வந்திருக்கும். அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலான்னு பாருங்கள். அதுதான் ப்ராசஸ் ரெக்டிஃபிகேஷன். ஒரு டெஸ்ட் சீரிஸ் கொடுத்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செப்பரேட் வீடியோலையும் நம்ம பார்க்க போகிறோம். பட் அதை எப்படி நான் மிஸ்டேக்ஸை களையலாம், எப்படி எஃபெக்டிவாக அதை யூஸ் பண்ணலாம், அதையும் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஃபைன், ஓகே. நான் எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குங்க. ஏன் இதை நான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இங்கே கான்ஃபிடென்ஸ் இஸ் அ வெரி வெரி வைட்டல் பாயிண்ட். ஏன்னா ஆன் த டே ப்ரிலிம்ஸ் அன்றைக்கி நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ரிவைஸ் பண்ணியிருக்கீங்கிறதான் தாண்டி how confident you are in handling those 2 hours or 4 hours GS and CSAT, அது matters a lot. Because prelims exam, for that matter, as I always say, it is a psychological warfare.
இது வந்து நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் அதுவும் இம்பார்ட்டன்ட் தான், அதுக்காக படிக்காமலே போய் கிளியர் பண்ண முடியுமா சார்? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. பட் படித்தது மட்டுமே போய் வித்தவுட் கான்ஃபிடென்ஸ், தட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ மென்டல், உங்களோட மைண்ட் செட் ரொம்ப 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 முக்கியம். பிகாஸ் இட்ஸ் அ சைக்காலஜிக்கல் வார்ஃபேர். அந்த கொஷின்ஸை ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே அகெயின், கொஷினை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு 5 கொஷின் தெரியல, ஒரு 10 கொஷின் தெரியல, அவ்வளோதான் முடிச்சு விட்டிங்க போங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இருங்பாய் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் திரும்ப யூ ஹேவ் டு சே, எனக்கான ஒரு ஃபுல் டாஸ் வரும், எனக்கான பாலுக்கு வெயிட் பண்ணி ஐ வில் ஹிட் யூ அவுட் ஆஃப் த கிரவுண்ட். அந்த கான்ஃபிடென்ஸ் வேணும். ஸோ மைண்ட் செட்டில் ப்ரிப்பேர். அதனால தான் மெடிடேஷன் பண்ணுங்கள், ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டாக இருங்க. உங்கள் ப்ரிப்பரேஷனை நீங்களே ட்ரஸ்ட் பண்ணலன்னா வேறு யாரும் ட்ரஸ்ட் பண்ணுவோம். அண்ட் when you give the test series also, கொஷின்ஸில் உங்களோட நாலேஜையும் ப்ரிப்பரேஷனையும் ட்ரஸ்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். that will make a huge difference actually நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ இதெல்லாம் தயவு செஞ்சு மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். நவ் இந்த 150 டேஸை எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலி பிளான் பண்ணலாம், ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி ஷெட்யூல் பண்ணலாம், ஸ்ப்ரெட் அக்ராஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸும் கவர் பண்ணணும், PYQ கொஞ்சம் பார்க்கணும், CSAT கொஞ்சம் பார்க்கணும். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி இந்த பம்மல் கேஸ் சம்மந்தம் இல்லை, மாடு வேறு கீழே ஓடுது, பாம்பு வேறு கழுத்தில் ஆடுது, இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு இருக்கக்கூடிய டவுட்டை நம்ம அட்ரஸ் பண்ணுற மாதிரி we will see how to schedule this. And if you are a fresher, டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெட்ரன்ஸுக்குமே if you are coming back or you are starting new அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இந்த ஒரு ஷெட்யூல் இருக்கும். அண்ட் திஸ் இஸ் அ இண்டிகேட்டிவ் டைம் டேபிள். நீங்கள் இதை வச்சு பேஸாக வச்சு உங்களோட ஷெட்யூலை மாடிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் நான் எப்படி அஸ்யூம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 8 hours per day ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டிருக்கேன் ஃபார் த 150 days. பிகாஸ் சில பேர் ஒரு 4 hours 5 hours கிளாஸ் அட்டன் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் ஒரு 7 to 8 hours அண்ட் ஜிஎஸ்க்கு ஒரு 5 hours கொடுக்க முடிகிற சமயத்தில் இந்த மாதிரி ஒரு ஷெட்யூலை நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சு பண்ணியிருக்கேன். இட் இஸ் அப் டு யூ ஹவு யூ யூஸ் இட் ஆர் மாடிஃபை இட். ஓகே ரைட். அப்போ இந்த 150 டேஸை நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, முதலே ஒரு 5 நாள் எடுத்து ஒதுக்கி வச்சிடலாம் பஃபராக. ஓகே, அதுக்கப்புறம் நம்மளுக்கு 145 days இருக்கா. இந்த 145 days வாட் ஐம் ட்ரைங் டு பிளான் இஸ் அட்லீஸ்ட் யூ வில் கெட் 4 complete revisions. ஒரு 4 complete revisions நீங்கள் வர முடியும். அஃப்கோர்ஸ் நீங்கள் வெட்ரனாவோ இல்லை சிக்னிஃபிகண்ட் டைம் இதுக்கு கொடுத்துருக்க ஒரு ஃபஸ்ட் டைமர் செகண்ட் டைமராக இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு 5 to 6 ரிவிஷன்ஸ் கூட நீங்கள் இதை மாடிஃபை பண்ணி எடுத்துக்கலாம், பண்ண முடியும். ஏன்னா நான் இனிஷியல் போர்ஷனில் கொஞ்சம் லிபரலாக கொடுத்துருக்கேன் ஃபார் ஃபர்ஸ்ட் டைமர்ஸ், பிகினர்ஸ் ஆர் தோஸ் ஹூ ஆர் கமிங் பேக். அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அடாப்ட் ஆக. சில பேர் கிளாஸஸ் அட்டன் பண்ணுவாங்க, அது முடியறதுக்கு ஜான்வரி மாதிரி ஆகிடும். ஸோ இது எல்லாத்துக்கும் ஸ்கோப் இருக்க மாதிரி கொஞ்சம் லிபரலாகவே 8 hours per day வச்சு இனிஷியல் டைமிங் கொஞ்சம் நிறைய கொடுத்து கூட பண்ணியிருக்கேன். சில பேருக்கு கம்மியாகும். பட் லைக் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ தட் இந்த மாதிரி ஒரு பிளான் அப்படிங்கிறது இண்டிகேட்டிவான ஒரு ஷெட்யூல் தான், நீங்கள் அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 145 days நான் சொன்ன மாதிரி 4 டார்கெட்டட் ரிவிஷன்ஸ் மினிமம் வித் பஃபர் டைம் கம்ஃபர்டபுளாக நம்ம முடிக்கிற அளவுக்கு ஒரு ஷெட்யூலாக நம்ம பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, 8 hours per day மினிமம் நான் எடுத்திருக்க கணக்கில், மேலே போனாலும் உங்களோட இஷ்டம் தான். தட் இஸ் அப்சல்யூட்லி அப் டு யூ. இந்த 8 hoursல ஒரு 4 to 5 hours ஆஃப் GS, வாட் எவர் சப்ஜெக்ட் 1 தட் வி ஆர் கோன் டு டிஸ்கஸ். அதுக்கப்புறம் CSAT ஒரு 1 to 2 hours, நியூஸ் பேப்பருக்கு ஒரு 1 hour, ஒரு 1 hour கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஐ ஹவ் பிளான்ட் இட் ஃபார் யூ. நவ் ரவுண்ட் 1 என்ன சார் பண்ண போகிறோம்? லெட் அஸ் டேக் ஃபர்ஸ்ட் பிக் 4 எடுத்துக்கலாம். பாலிட்டி ஒரு 15 days எடுத்துக்கலாம். ஓகே, ரஃப்லி ஒரு 75 hours வரைக்கும். சில பேர் அதுக்கு முன்னாடியே முடிச்சிடலாம். கொஞ்சம் அதிகமானாலுமே பின்னாடி நான் பஃபர் டைம் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம பேனிக் ஆக வேண்டாம். ஸோ ஒரு 15 days பாலிட்டிக்கு. சில பேருக்கு சார் 15 days நான் அதுக்கு முன்னாடியே முடிச்சுன்னு இருக்கட்டும், யூ கேன் யூஸ் இட் ஃபார் எக்ஸ்ட்ரா ரிவிஷன்ஸ். ஃபைன், 15 days ஃபர்ஸ்ட் ரவுண்டில். எப்போவுமே இந்த ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரிவிஷனில் பீப்புள் சம்டைம்ஸ் ரீரீட் இந்த நேம் ஆஃப் ரிவிஷனில் ரீரீட் பண்ணுவாங்க. படிச்சதையே திரும்ப திரும்ப படித்து பார்த்து படிப்பாங்க. யூ ஹாவ் டு ரிகலெக்ட். மைண்ட் யூ, நீங்கள் ஒரு வாட்டி படிச்சுட்டு அடுத்த வாட்டி ரிகலெக்ட் பண்ணும். அப்போ தான் அந்த ரிவிஷன் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணும்பொழுது டைம் குறைஞ்சிக்கிட்டு தான் வரும் ஒரு ரிவிஷனுக்கும். ஓகே, அதனால தான் நம்ம இப்போ இனிஷியல் டைமில் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறோம். பாலிட்டிக்கு ஒரு 15 days, அடுத்து எக்கனாமிக்ஸ்க்கு ஒரு 10 days, அகெயின் ஹிஸ்ட்ரி 15 days, ஜியாகிரஃபிக்கு ஒரு 10 days. இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 நாள் ஆகிடும். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், பாலிட்டி எக்கனாமிக்ஸ்க்கு தனியாக ஒரு 5 பஃபர் டேஸும், ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபிக்கு தனியாக ஒரு 5 பஃபர் டேஸும் கொடுத்துருக்கேன். விச் மீன்ஸ் 60 days இதுக்கு முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் என்விரான்மெண்ட் ப்ளஸ் சயின்ஸ் அண்ட் டெக். whatever notes you have, 3 to 4 days environment, 1 to 2 days science and tech basics, you can do it. ஓகே, பஃபர் டேஸை நீங்கள் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 10 நாள் பஃபர் டைம் கொடுத்துருக்கேன். யூ கேன் எக்ஸ்டெண்ட் இட் ஆர் யூஸ் இட் ஃபார் த நெக்ஸ்ட் சைக்கிள். ஃபைன். அப்போ ரவுண்ட் 1 அப்ராக்சிமேட்டாக 65 days வந்துடுதுங்க. அப்போது வி ஆர் லெஃப்ட் வித் 80 days. இதில் இன்னொரு 3 ரிவிஷன் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ரிவிஷன் நம்பர் 2 அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மறுபடியும் பாலிட்டி வி ஆர் ஸ்டார்டிங். பாலிட்டிக்கு வி கேன் கிவ் 10 days திஸ் டைம், ஹிஸ்ட்ரிக்கு ஒரு 10 days,
எக்கனாமிக்ஸ் ஜியாகிரஃபி உங்களோட வீக் ஏரியா எதுவோ அது ஒன்றுத்துக்கு 7 days கொடுத்துக்கோங்க, இன்னொன்றுத்துக்கு 6 days நீங்கள் கொடுத்துக்கலாம். எண்டில் என்விரான்மெண்ட் அண்ட் சயின்ஸ் இண்டெக்ஸ் 3 days. இந்த ரவுண்டில் 5 days பஃபர் டைம் கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 41 days. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஒரு 65 days கம்ப்ளீட்டாக ஆல் த சப்ஜெக்ட்ஸ். அண்ட் மைண்ட் யூ நம்மளோட டைம் டேபிளே நம்ம பேரலாக கரண்ட் அஃபேர்ஸ், CSAT அண்ட் PYQக்கும் நான் ஷெடியூலில் டைம் கொடுத்துருக்கேன். அந்த PYQவை இயர் வைஸ் பார்த்தாலும் சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தாலும் அப் டு யூ. ஆனால் அதையும் கன்சிடர் பண்ணி தான் நான் சொல்கிறேன், ஹோலிஸ்டிக்கலாக நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு கவர் பண்ண முடியும் அப்படின்னு. ஃபைன். நவ் 65 days முடிச்சாச்சு, 41 days ரவுண்ட் 2 முடிச்சாச்சு. நவ் வி ஆர் கமிங் டு த தேர்ட் ரவுண்ட் பிளான் பண்ண போகிறோம் சிமிலர் வேல. ஓகே, பாலிட்டி அகெயின் ஒரு 6 days எடுத்துக்கலாம், ஹிஸ்ட்ரி 5 days, எக்கனாமிக்ஸ் 4 days, ஜியாகிரஃபி ஒரு 4 days, சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் 2 days. இங்கே பஃபர் நீங்கள் 1 day வச்சு. ஸோ இப்படி நம்ம பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 22 daysல தேர்ட் ரவுண்ட் ஆஃப் ரிவிஷனையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபைனலி த லாஸ்ட் லேப் ஆஃப் ரிவிஷன்ஸ், வேறு ஏற்கனவே நீங்கள் 3 ரிவிஷன் நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம் ஹோலிஸ்டிக்கலி. அண்ட் திஸ் இஸ் அ 4th ரவுண்ட். ப்ரிசியூமபிளி நீங்கள் டெஸ்ட் சீரீஸும் கொடுத்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதுவும் கான்ஃபிடன்ஸ் கெயினாக இருக்கும். PYQவும் பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்மளுக்கு. அதனால் 4th ரவுண்டில் மச் லெஸர் டைம் தான் நம்ம கொடுக்க போகிறோம் பிகாஸ் ஆஃப் த கம்ஃபர்ட் வி வில் ஹேவ் அட் திஸ் லெவல். ரவுண்ட் 4 ஆர் ரிவிஷன் 4. ஒன்ஸ் அகெயின் வி ஸ்டார்ட் வித் பாலிட்டி. இப்போ நம்மளுக்கு 3 days போதும். 3 days பாலிட்டி, 3 days ஹிஸ்ட்ரி, மீதி எல்லாத்துக்குமே 2 days. எக்கனாமிக்ஸ் 2 days, ஜியாகிரஃபி 2 days, என்விரான்மெண்ட் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக் 2 days, அண்ட் பஃபரும் 2 days. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 14 days ஆஃப் 4th ரிவிஷன். அண்ட் இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 நாள் பஃபர், இது இல்லாமல் 3 நாள் பஃபர் நம்மளுக்கு இருக்கும். அண்ட் ஏற்கனவே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே 150 daysல 5 days பஃபர் டைம் கொடுத்து தான் வச்சுருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 8 days, அதாவது லாஸ்ட் 1 week கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு பஃபராக இருக்கும். ஸோ திஸ் வில் பி கம்ஃபர்டபுள் ஃபார் யூ. முன்ன பின்ன கொஞ்சம் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மூவிங் ஸ்பேஸோட ஒரு பெரிய டென்ஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் இல்லாமலும் மினிமம் கேரண்டீடு 4 ரிவிஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டைம் டேபிளாக ஷெடியூலாக இது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, இது ரொம்ப இம்மென்ஸ்லி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேரண்டீடாக 4 ரிவிஷன் ப்ளஸ் கான்ஃபிடென்ஸோட இந்த ப்ரிலிம்ஸை நீங்கள் கிளியர் பண்ண இந்த டைம் டேபிள் எஃபெக்டிவாக ஹெல்ப் பண்ணும். அண்ட் அகெயின் யூ கேன் ஆல்சோ மாடிஃபை திஸ் டைம் டேபிள் அக்கார்டிங் டு யுவர் டிமாண்ட்ஸ், டைம் அண்ட் நீட்ஸ். இந்த டைம் டேபிள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் co-aspirants, ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோடலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் please let us know in comments how it has helped you streamline your preparation. And I'll meet you in the next video. Thank you so much.